நெஞ்சமே ஓ நெஞ்சமே ஏன் கலங்குகிறாய், ஏன் கலங்குகிறாய் நெஞ்சமே ஓ நெஞ்சமே. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியிலே அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் போட்டிருக்கிறது. தேவ சமூகத்திலே ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது ஆண்டவர் நமக்கு கொடுத்த மங்கள வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 2, 3 ஆகிய வசனங்கள். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே என்று கூப்பிட்டார். யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நீ எகிப்து தேசத்திற்கு போவதை குறித்து இனி சந்தேகப்பட வேண்டாம், அங்கேதான் உன்னை பெரிய ஜாதியாக்க நாம் திட்டம் வைத்திருக்கிறேன். என்னுடைய திட்டத்தை இப்பொழுது நான் உனக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி ராத்திரியிலே ஒரு சந்தோஷமான மங்கள வார்த்தையை ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். இந்த நாள் செய்தியின் தலைப்பு இரவோடு இரவாக சில மாற்றங்கள். இன்றைக்கு ராத்திரி இரவோடு இரவாக வாழ்க்கையில் சில அற்புதங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். இன்றைக்கு ராத்திரி இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற காரியங்களிலே மாற்றங்கள் நடக்க போகிறது. இன்றைக்கு ராத்திரி இரவோடு இரவாக நீ விரும்பி வந்த காரியங்கள் அவரால் உங்களுக்கு கைகூட போகிறது.
எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இரவோடு இரவாக நடக்க போகிற மாற்றங்கள். அன்றைக்கு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே மன வேதனையின் உச்சக்கட்டத்திலே அவன் இருந்தான். அவனை சந்திக்கத்தான் ராத்திரியிலே இயேசு வந்தார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அவனுடைய பிள்ளைகளில் எல்லாரிலும் அவன் அதிகமாய் நேசித்தவன் யோசேப்பு. அவனை குறித்து ஒரு துர்ச்செய்தி வந்துவிட்டது. அவன் மிருகங்களினாலே பீருண்டு செத்து போய்விட்டான். அதற்கு அடையாளமாக அவன் அணிந்திருந்த ஆடையை கொண்டு வந்து தகப்பன் கையிலே மற்ற சகோதரர்கள் கொடுத்து அவன் செத்து போனான் என்று சொல்லி அவரை நம்ப வைத்து விட்டார்கள். அவனுடைய இருதயம் இடிந்து போய்விட்டது. பார்த்து பார்த்து பலவர்ண அங்கிகளை எல்லாம் தைத்து கொடுத்து, என் பிள்ளை எப்படியெல்லாமோ இருப்பார் என்று நான் கனவு கண்டேன், என் பிள்ளை மரித்து போய்விட்டானே என்கிற துக்கம் அந்த தகப்பனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டிருந்தது. அந்த துக்கம் அந்த தகப்பனுடைய இருதயத்திலே பெரிய மன வேதனை. பல வருஷங்களாக மன அழுத்தத்திலே இருந்தான். ஆனாலும் அவனுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினார். இன்றைக்கும் நீங்கள் நேசித்த யாரோ ஒருவர் மரித்து போயிருக்கலாம், இல்லாவிட்டால் யாரோ ஒருவர் உங்களை விட்டு சண்டை போட்டு வெளியே போயிருக்கலாம். அது பிள்ளையா இருக்கலாம், புருஷனா இருக்கலாம், தகப்பனா இருக்கலாம், தாயா இருக்கலாம். அவர்கள் நிமித்தம் உங்கள் இருதயம் மனவேதனை அடைந்திருக்கலாம். அவர்கள் உங்களுடைய இருந்த நாட்களை நினைத்து நினைத்து நீங்கள் அதிகமாய் துக்கப்பட்டு சரீரத்தில் அநேக வியாதிகளை சேர்த்துக் கொண்டிருக்கலாம். அன்றைக்கு யாக்கோபு அப்படித்தான் இருந்தான். அவனுடைய மன வேதனையை ஆண்டவரால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கும்படி, எந்த பிள்ளை செத்து போய்விட்டான் என்று நினைத்துக் கொண்டிருந்தாரோ அந்த பிள்ளைக்கு அவன் குடியிருக்க போன எகிப்து தேசத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய மேன்மையை கொடுத்து, அங்க எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆண்டவர் அவனை பெரிய அதிபதியாக மாற்றி அந்த நல்ல செய்தி தகப்பனுக்கு கொடுக்கப்பட போகிறது. அப்பொழுதுதான் அவன் தகப்பனிடத்தில் இந்த சகோதரர்கள் வந்து சொன்னார்கள், யோசேப்பு எகிப்து தேசத்திலே பெரிய அதிகாரியாக இருக்கிறான், அவர் வண்டி அனுப்பி நம்மளை குடும்பமா அந்த தேசத்தில் வந்து செட்டில் பண்ண கூப்பிடுகிறான் என்கிற அதிர்ச்சி தருகிற ஒரு நல்ல மங்கள செய்தி அந்த தகப்பனுக்கு கிடைத்தது. அப்பொழுது அந்த தகப்பனுடைய இருதயத்திலே ஒரு சந்தேகம், உண்மையிலே இவனுக்கு சொல்றது சரிதானா? இதே சகோதரர்கள் தானே எங்க கண்ணு முன்னால மிருகங்களினாலே தாக்கப்பட்டவன் செத்து போய்விட்டான், இதோ அடையாளம் என்ற ஆடைகளை எல்லாம் கொண்டு கொடுத்தார்களே, அதே சகோதரர்கள் இப்பொழுது காரியத்தை மாற்றி சொல்லுகிறார்களே, இதில் எதை நம்புவது? முதலாவது சொன்ன காரியத்தை நம்புவதா, இப்பொழுது இவர்கள் சொல்லுகிற இந்த சந்தோஷமான செய்தியை நாம் நம்புவதா? ஒரு கேள்விக்குறியோடு அவனுடைய இரவுகள் கழிந்து கொண்டிருந்தது. அவனுடைய கேள்விக்குறிகளுக்கு ஆண்டவர் ஒரு நாள் முற்றுப்புள்ளி வைக்க விரும்பினார். இன்னைக்கு நீங்களும் பலவிதமான கேள்விகளோடு இந்த இடத்தில் வந்திருக்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்ன பதில்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னதான் அற்புதம்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் என்னதான் ஆண்டவர் எனக்கு வார்த்தை வைத்திருக்கிறார்? கேள்வி மேல கேள்விகளை தொடுத்துக் கொண்டு நைட்டு தூங்கும் பொழுதெல்லாம் இரவிலே தூக்கம் வராமல் இந்த கேள்விகளையே நினைத்துக் கொண்டு உங்களுடைய நாட்களை நீங்கள் கழித்துக் கொண்டிருக்கலாம். அப்படி கழித்த யாக்கோபை சந்திக்க ஆண்டவர் நேரடியாக வந்தார். அவனை பார்த்து சொல்லுகிறார், இப்ப சொல்லப்பட்ட நல்ல செய்தி தான் உண்மையான செய்தி. உன் பிள்ளை நான் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சிருக்கிறேன், அவன் நல்லா இருக்கிறான், அவன் நல்லா இருக்கிறத போய் நீ பா, நீ கண்ணார பிள்ளை நல்லா இருக்கிறதை நீ பார்க்க வேண்டும். நீ மிகவும் நேசித்தவனுடைய பிள்ளை நல்ல லைஃப்ல செட்டில் ஆகியிருக்கிறத நீ பார்த்து சந்தோஷமாக உன்னுடைய முதிர் வயதிலே உன் கண்கள் மூட வேண்டும். இதுதான் தேவனுடைய திட்டம். இன்றைக்கும் அநேக காரியங்கள் நிறைவேறாததன் நிமித்தம் இப்படியே நான் செத்து போய்விடுவேனோ, என் பிள்ளையை அனாதையை விட்டு விடுவேனோ, என் பிள்ளைக்கு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து பார்க்க வேண்டும் என்று விரும்பினேன், ஒன்றும் செய்ய முடியவில்லையே, நான் செத்து போயிட்டா அதுக்கு பிறகு என் பிள்ளையுடைய நிலைமை என்ன ஆகும் என்கிற அநேக கேள்விகள் யாக்கோபிடத்தில் இருந்தது போல உங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் இயேசு யாக்கோபுக்கு எப்படி ஒரு நல்ல செய்தியை கொடுத்து, எந்த பிள்ளை செத்து கிடக்கிறா, செத்து போயிட்டான், எந்த பிள்ளையுடைய கதை முடிந்து விட்டது என்று அழுது கொண்டிருந்தானோ அவனை குறித்து ஒரு நல்ல செய்தி அவனுக்கு வந்தது. இன்றைக்கு பிறகு தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் சொல்லுகிறார், எந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது, இனி யார் நினைத்தாலும் இந்த பிள்ளையை கை தூக்கி எடுக்க முடியாது, யார் நினைத்தாலும் இந்த பிள்ளையை உயிர்த்தெழுந்து வர முடியாது, யார் நினைத்தாலும் இந்த பிள்ளைக்கு துளிருடைய காலம் வர போவது இல்லை, அவன் எல்லாவற்றையும் இழந்து விட்டான்,
இதோடு அவனுடைய கதை முடிந்து விட்டது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, அவனை ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி சந்தித்து கண்ணீருக்கு பதில் கொடுப்பதற்காகவே அவனை ஆண்டவர் ராஜாக்கள் மத்தியில் உட்கார வைத்து அழகு பார்க்க விரும்புகிறார். அவனை குறித்து இன்றைக்கு வரைக்கும் உனக்கு துர்ச்செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். அவளை குறித்து இன்றைக்கு வரைக்கும் உனக்கு துர்ச்செய்தி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பிறகு அந்த பிள்ளையை குறித்து நீங்கள் நற்செய்தி கேட்கத்தக்கதாக சேனைகளின் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கேள்விக்கு பதில் கொடுத்தார். என்ன சொன்னாரு? பயப்படாத யாக்கோபே, அவங்க சொல்றதெல்லாம் சரிதான். நீ அந்த எகிப்து தேசத்துக்கு போக ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நீ எகிப்து தேசத்துக்கு போ, அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அங்கே உன் பிள்ளைகள் அத்தனை பேரையும் நான் பெரிய ஜாதியாக்குவேன். நீ உடனடியாக புறப்பட்டு போகலாம். உனக்கு தடைகள் நீங்கினது, பரலோகம் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது என்று சொன்னார். இன்றைக்கு அநேக காரியங்களிலே அனுமதி கிடைக்காத உங்களுக்கு ஆண்டவர் பரலோகத்தின் அனுமதியை கொடுத்து, எந்த தேசத்திலே என்ட்ரி ஆக முடியவில்லை என்று கதறிக் கொண்டிருந்தீர்களோ, அந்த தேசத்திலே என்ட்ரி ஆக பரலோகம் இன்றைக்கு உனக்கு அனுமதி கொடுக்கிறது. எந்த வேலைக்குள்ள நீ மறுபடியும் போக முடியாது, இந்த வேலையில நான் மறுபடியும் நிலைக்க முடியாது, நான் கடினமாய் உழைத்தேன், ஆனாலும் எனக்கு முன்னேற்றம் வரவில்லை, எனக்கு ப்ரமோஷன் வரவில்லை, என்னை வேலையை விட்டு எடுத்து விட்டார்கள் என்று கண்ணீரோடு வந்திருக்கிறாயோ, அங்கே மறுபடியும் உனக்கு ஒரு என்ட்ரியை உருவாக்குவேன். அங்கு உனக்கு மறுபடியும் ஒரு வழியை நான் திறப்பேன். அங்கு மறுபடியும் உனக்காக ஒரு வாய்ப்பு காத்திருக்கிறது. எங்கெல்லாம் காரியங்கள் உனக்கு எதிர்மறையா இருந்ததோ, அங்கெல்லாம் உனக்கு காரியங்களை அனுகூலமாய் மாற்றும்படி இதோ என் தூதர்களுக்கு நான் கட்டளை கேட்டிருக்கிறேன். ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே அவன் அதை உட்கொண்டது மாத்திரமல்ல, அதை நம்பி தன் பிள்ளையாகிய யோசேப்பு அனுப்பின வண்டியிலே அவன் ஏறி பிரயாணப்பட்டு போனான். என்ன நடந்தது? ஆண்டவர் சொன்ன வார்த்தை உறுதிப்படுத்தப்பட்டது. ஆண்டவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். வேதனையோடு அழுது கொண்டு போகிறான். அவன் எகிப்து தேசத்திலே போன உடனடியாக கண்ட காரியம், எந்த பிள்ளை செத்து போய்விட்டான், அவனுடைய வாழ்க்கை அழிந்து போய்விட்டது என்று நினைத்தானோ, அவன் ஓடி வருகிறான். தன் தகப்பனுடைய கழுத்தை கட்டி பிடித்துக் கொண்டு அவன் அழுது முத்தமிட்டு ஆனந்த கண்ணீர் விட்டான். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், உன் வேதனையின் கண்ணீருக்கு இன்றைக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். இனி உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் அது ஆனந்த கண்ணீராய் இருக்குமே தவிர வேதனையின் கண்ணீராய் இருக்க முடியாது. அவங்க அப்பா தனியாக போகல, மற்ற பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு அந்த தேசத்திற்கு போகிறார். என்ன நடக்கிறதோ பார்ப்போம். ஆதியாகமம் 47 11 12 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? பார்வோன் கட்டளையிட்டபடியே யோசேப்பு தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் எகிப்து தேசத்திலே நல்ல நாடாகிய ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்து அவர்களை குடியேற்றினான். யோசேப்பு தன் தகப்பனையும் தன் சகோதரனையும் தகப்பனுடைய குடும்பத்தார் அனைவரையும் அவரவர்கள் குடும்பத்திற்கு தக்கதாய் ஆகாரம் கொடுத்து ஆதரித்து வந்தான். இந்த எகிப்து தேசத்திலே இந்த தகப்பனாகிய யாக்கோபு தான் மட்டும் போகவில்லை, தன்னுடைய எல்லா சகோதரர்களை அழைத்துக் கொண்டு போகிறார். காரணம் என்ன தெரியுமா? இந்த எகிப்து தேசத்திலே எந்த பிள்ளை செத்து போனான் என்று நினைத்தார்களோ, அந்த பிள்ளையை ஆண்டவர் எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரியாக வச்சு அங்க நல்ல செல்வாக்குள்ள ஒரு மனுஷனாக தன்னுடைய பிள்ளையை வைத்திருக்கிறபடினாலே, அந்த செல்வாக்குனால தன்னுடைய முழு குடும்பத்தையும் செட்டில் பண்ண முடியும் என்கிற நம்பிக்கையிலே எல்லாரையும் அழைத்துக் கொண்டு போகிறான். அங்கு போன அந்த தேசத்தினுடைய ராஜாவே சொல்லுகிறார், உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கும் உன்னுடைய தகப்பனுக்கும் தேசத்துல இருக்கிறதுல நல்ல நாடாகிய ராமசேஸ் என்கிற இடத்திலே அவர்களுக்கு குடியுரிமை கொடுத்துரு அப்படின்ட்டார். அங்க இருக்கிறதுல தள்ளப்பட்ட ஒரு இடம் அல்ல, வறுமையான ஒரு இடம் அல்ல, பஞ்சமான ஒரு இடம் அல்ல, வாழ்விற்கு வழியில்லாத ஒரு இடம் அல்ல,
வாழ்வதற்கு நல்ல வசதியான, செழிப்பான, நல்ல வியாபாரம் பண்ணுகிற, நல்ல விவசாயம் பண்ணுகிற, நல்ல வருமானத்தை எடுக்கிற நல்ல இடத்திலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இந்த இடத்துல நல்ல வேலை இல்லைன்னு வந்திருக்கலாம், நல்ல தொழில் இல்லை என்று வந்திருக்கலாம், எல்லாமே எனக்கு தீமையா இருக்கிறது நீங்கள் வந்திருக்கலாம். என் இயேசு சொல்லுகிறார், அன்றைக்கு தகப்பன் அழுது கொண்டு வரும் பொழுது அவனுடைய பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே சுதந்திரம் கொடுத்த ஆண்டவர் உன் பிள்ளைகளுக்கு நல்ல இடத்திலே வேலையை கொடுப்பார். அநேக பிள்ளைகளுக்கு ஜாப் சாட்டிஸ்பாக்சன் இல்லாம வந்திருக்கிறீங்க, தொழில ப்ரொஃபஷன்ல சாட்டிஸ்பாக்சன் இல்லாம தொழில மாத்திரலாமா, நம்முடைய படிச்ச படிப்பிற்கும் நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கும் வழி இல்லை, வேற ஒரு தொழிலுக்குள்ளால் இல்லைன்னா நம்ம படிக்காத இன்னொரு ஃபீல்டுல நம்ம போயிடலாமா என்றெல்லாம் சொல்லி சிலர் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், நான் ஒரு நோக்கத்தோட தான் உனக்கு ஒரு கோர்ஸ் கொடுத்து அதுல படிக்க வைப்பேன், வச்சு அந்த இடத்துல உனக்கு நல்ல சுதந்திரம் கிடைக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல வாய்ப்புகளுக்காக தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே ஆண்டவர் நல்லதை கொடுப்பார். இந்த வசனம் சொல்லுகிறது, ராமசேஸ் என்னும் நாட்டிலே சுதந்திரம் கொடுத்தார். அது எப்படி இருந்ததாம்? எகிப்து தேசத்திலே இருக்கிறதிலே நல்ல இடமாகிய ராமசேஸ், அவங்க போய் செட்டில் ஆக போன தேசத்திலேயே இருக்கிறதிலே பெஸ்ட் நல்லத ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமா? அந்த தகப்பனுடைய கண்ணீரின் ஜெபம். அந்த தகப்பனுடைய மன வேதனைக்கு முற்றுப்புள்ளியை வைக்கும் பொழுது அவன் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் அவர்களுக்கு செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால்தான் ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, அவங்க நினைச்சதை விட நல்ல நாடாகிய ராமசேஸிலே அவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்கு நல்ல கம்பெனியில வேலை, நல்ல தொழில் செய்கிற இடத்துல உனக்கு தொழிலுக்கான இடம், நல்ல ஃபேமஸான ஒரு ஃபீல்டுல ஆண்டவர் கொண்டு போய் உன் பெயரை ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். நல்லதே நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற தீர்க்க தரிசன வார்த்தை என்னன்னா, நல்லது நடக்கும். நல்ல இடத்துல உன் பிள்ளைகளுக்கு வாழ்வு. பிள்ளைகளுக்கு வரன் பார்த்து 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 கடைசியா நொந்து போய் ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதும். கடந்த நாட்கள் ஒரு மகள் வந்து அழுதுட்டே சொன்னா, ஐயா எனக்கு 39 வயது, இன்னும் ஒரு வருஷம் போனா 40 வயசு ஆயிடும், அதனால ஏதோ ஒண்ணு நடந்தா போதும், ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும். இந்த மகள் சொன்ன காரியம் என்னன்னா, 2ஆம் தரம் மேரேஜ் ஆனா கூட பரவாயில்லையா, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். சொன்னா, ஒருவேளை சரீரத்தில் சில குறைபாடுகள் இருந்தா கூட பரவாயில்ல, எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும். ஏன்னா இந்த வயசுல நான் கல்யாணம் ஆகாம இருக்கிறது எனக்கு நிறைய இடர்களை கொண்டு வருகிறது. அநேகர் என்னை பார்க்கிறவர்கள் தப்பாய் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனக்குன்னு ஏதோ ஒரு புருஷன், குடிகார புருஷனா இருந்தா கூட பரவாயில்ல, எனக்குன்னு புருஷன் ஒருத்தர் இருந்தா எனக்கு பெரிய சேஃப்டி வேற ஒண்ணுமே இல்லை, எனக்காக ஜெபியுங்கள். அந்த நேரத்தில் அந்த பிள்ளைக்காக நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே அவ வேற வழி இல்லாம ஏதோ ஒண்ணு கிடைச்சா போதேன்னு வாழ்க்கையில வெக்ஸாய் பேசிட்டு இருக்கிறா, ஆனா நீர் அப்படி கொடுக்கிறவர் அல்ல, நீர் நல்லதை கொடுக்கிறவர், நன்மையானதை கொடுக்கிறவர், நன்மையான இவர்களை பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வர பண்ணுகிறவர். என் பிள்ளைக்கு நலமானதை நீ செய்ய வேண்டும். அப்பதான் அந்த நேரத்தில் நான் நினைக்கும் பொழுது இந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. நல்ல நாடாகிய ராமசேஸ் நாட்டிலே அவளுக்கு குடியுரிமை. ஆண்டவரிடத்தில் சொன்ன, ஆண்டவர் இருக்கிறதிலே பெஸ்ட் தேசத்தில் அவளுக்கு குடியுரிமையை நீர் கொடுக்க வேண்டும். என் அன்பு மகள் இன்றைக்கு எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு கிடக்கிறார்கள். அப்ப ஆண்டவர் சொன்ன மங்கள வார்த்தை என்ன தெரியுமா? முந்தினோரெல்லாம் பிந்தினோராயும் பிந்தினோரெல்லாம் முந்தினோராயும் மாறுவார்கள். அவள் நினைத்ததற்கும் வேண்டினதற்கும் எதிர்பார்த்ததற்கும் ஜெபித்ததற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்வேன். அல்லேலூயா. நான் சொன்ன அந்த மகளிடத்துல, இனிமேல் அவிசுவாசத்துல எனக்கு கூனோ குருடோ 2ஆம் தரமோ ஏதோ ஒண்ணு கிடைச்சா போத நீ ஜெபிக்கவே கூடாது. ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே மகிமையானதை தேவனிடத்திலே கேட்க பழகி கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்பொழுதுமே ஆண்டவரிடத்திலே நல்லதை கேட்க பழகி கொள்ள வேண்டும். அந்த மக்களுக்கு ஆலோசனை சொன்ன, நீ நெகட்டிவா எதுவும் பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் நெகட்டிவா பேசி பேசி அந்த நெகட்டிவா அவங்க பேசினதுக்கு ஏற்றது போல வாழ்க்கை சுதந்திரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் பேசக்கூடாது. விசுவாச அறிக்கை செய் மகளே,
ஆண்டவர் கொடுத்த வசனத்தின்படி ஆண்டவரே எனக்கு மேன்மையானதை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். More than your expectation, I will do a miracle. ஆண்டவர் அந்த மகளுக்கு சொன்னார், அதை நிறைவேற்றினார். என்ன நடந்தது தெரியுமா? கனடா தேசத்திலிருந்து ஒரு நல்ல வரன் அவளுக்கு வந்தது. அந்த பையன் எப்படிப்பட்ட பையன்? அவங்க ஃபேமிலியில 6 சகோதரிகள். 6 சகோதரிகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்கள லைஃப்ல செட்டில் ஆக பண்ணதுனால இவனுக்கு 43 வயதாகி விட்டது. தன்னுடைய 6 சகோதரிகளை கரை சேர்க்க வேண்டிய பொறுப்பில் அவன் இருந்தபடியினாலே அத்தனை சகோதரிகளையும் திருமணம் செய்து கொடுத்து விட்டு தனக்கு கடைசியாக திருமணம் செய்ய வேண்டும் அவன் காத்திருந்த பொழுது அவனுக்கு 43 வயதாகிவிட்டது. அப்படிதான் அவனுடைய தேவாலயத்தில் உள்ள ஒரு பாஸ்டர், இந்த நம்ம இந்திய தேசத்துல இந்த பிள்ளை போயிட்டு இருந்த சர்ச்சில் உள்ள பாஸ்டருக்கு ரொம்ப க்ளோஸ். அப்ப அவர் அங்கிருந்து சொல்லியிருக்கிறார், இப்படி எங்க சர்ச்சில் ஒரு தம்பி இருக்கிறான், நல்ல பையன், குடும்ப பொறுப்புள்ள பையன், சகோதரிகள் எல்லாம் கரை சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை தியாகம் பண்ணின ஒரு நல்ல பையன் இருக்கிறான், அந்த பையனுக்கு ஒரு நல்ல வரன் வேண்டும். அப்பொழுது அந்த பாஸ் இந்த மகளை குறித்து சொன்னார், எங்க சபையில் இப்படி ஒரு பிள்ளை இருக்கிறா, அவளுக்கு இந்த தம்பி என்னன்னா நாங்க பேசட்டுமா, ஜெபிக்கலாமா என்று சொன்ன பொழுது ஆவியானவர் ஆம் என்று திருவுளம் பற்றி பதில் கொடுத்தார். கர்த்தருடைய பெரிய கிருபையினால இன்னைக்கு கனடா தேசத்திலே கர்த்தர் அவளை ராஜாத்தியாக வைத்திருக்கிறாள். ஹல்லேலூயா. 6 சகோதரிகள் மத்தியிலே ஒரே ஒரு பையன். இந்த 6 சகோதரிகளும் அவளை ஒரு தாயை போல பார்க்கிறார்களா? என் அன்பு சகோதரனை சகோதரி, அந்த மகள் சொன்னாள், ஐயா நான் கடைசி வரைக்கும் நெகட்டிவா பேசிட்டு இருந்தேன், ஆனால் என்றைக்கு தேவனுடைய வார்த்தை எனக்கு நேராக வந்ததோ நான் பாசிட்டிவா பேச ஆரம்பித்தேன். அதுதான் விசுவாசம். என்னுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆண்டவர் செய்தார். என் அன்பு சகோதரனை சகோதரியே, நீங்கள் நெகட்டிவா பேசும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? இந்த நெகட்டிவா பேசுகிற அவிசுவாசத்தை விரும்புகிற பிசாசானவன் உன் அருகாமையில் நிற்பான். அவன் உன்னை ஏதோ ஒரு இடத்திலே கொண்டு போய் சிக்க வைத்து விடுவான். நீங்க என்ன நினைச்சிட்டு இருப்பீங்க தெரியுமா? எது வந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு நான் தயாராகத்தானே இருந்தேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆண்டவர் அப்படி அல்ல. இன்றைக்கு உங்களுடைய விசுவாச வாழ்க்கையை நீங்கள் புதிதாக்கிக் கொள்ளுங்கள். அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து ஜெபிக்க ஆரம்பியுங்கள். ஆண்டவரே எனக்காக இப்படி ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தீரே, இதை நிறைவேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஏன் ஆண்டவர் இந்த மங்கள வார்த்தை உங்களுக்கு கொடுத்துக் கொண்டிருக்கிறார்? இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்காகத்தான் கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தையை உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்வதற்காக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இது தேவனுடைய வார்த்தை, ரேமா. ரேமா தேவனுடைய வார்த்தை. ஸ்டீவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்கவில்லை, நீங்கள் தேடி வந்திருக்கிற இயேசுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கையை மோசடி செய்கிறவர் அல்ல. செய்யாததை அவர் சொல்லி உங்களிடத்தில் பேர் வாங்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். இன்றைக்கு வரைக்கும் அவர் வாயினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுவார். உனக்கு நல்ல வேலை, நல்ல பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள், நல்ல ஊழியம், ஏதோ ஒரு ஊழியம் அல்ல, சிறப்பான ஊழியம். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவருக்கும் யூனிக் அனாயிண்டிங் அண்ட் யூனிக் டேலண்ட்ஸ் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்று ஆண்டவர் தனியாக ஒரு விசேஷித்த டாலண்டை கொடுக்க விரும்புகிறார். அதை வைத்துக் கொண்டு இனி நலமானதை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இரவோடு இரவாக ஆண்டவர் என்ன மாற்றங்களை கொண்டு வர விரும்புகிறார்? முதலாவது, இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இன்னைக்கு இரவோடு இரவாக நீ விரும்புகிற காரியம் அவராலே உனக்கு நிறைவேறும். ஹல்லேலூயா. அதுக்கு நீ ஆண்டவர் 4 மாசம் எடுக்கவோ 6 மாசமோ எடுக்கவோ இல்லை. இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இரவோடு இரவாக நீ விரும்பி வந்திருக்கிற காரியம் உன் வாழ்க்கையிலே நிறைவேறும். வாசிக்கலாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனமும் 9வது வசனமும். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், நீ விரும்புகிறதை என்னிடத்திலே தாராளமாக கேள் என்று தேவன் சொன்னார். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும்.
ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றார். இன்றைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்லிட்டாரு, இருக்கிறதுல பெஸ்ட் வேலையை கொடுப்பேன், பெஸ்ட் ஊழியத்தை கொடுப்பேன், பெஸ்டான தொழிலை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். சொல்லிட்டு அடுத்து உங்களை பார்த்து கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும் கேளுங்க. இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் சாலமோனை பார்த்து கேட்டாரு, நீ விரும்புகிறதை என்னிடத்துல கேள், நான் அதை உனக்கு தருவேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிறதுல பெஸ்ட் நான் கொடுத்தாச்சு, இப்ப அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். அன்றைக்கு சாலமோனுக்கு நல்ல ராஜ பதவியை கொடுத்து விட்டு ஆண்டவர் அவனை பார்த்து ராத்திரியில கேட்கிறார், சாலமோனே, நீ எனக்காக நல்ல ஒரு ஆராதனை ஏறெடுத்து நல்ல ஆலய பிரதிஷ்டை பண்ணினாயே, அதிலே நான் மயங்கி போய் நின்று இப்பொழுது ஒன்றை பார்த்து கேட்கிறேன், உனக்கு என்ன வேணும்னாலும் கேளு, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து அதே வார்த்தையை கேட்கிறார். அன்றைக்கு அவன் பண்ணின ஆலய பிரதிஷ்டையிலே தேவ மகிமை இறங்கி வந்தது. அவன் செலுத்தின பலிகளிலே ஆண்டவர் ஆனந்தம் அடைந்து சந்தோஷமாக ராத்திரியிலே அவனை பார்த்து நேரடியாக கேட்கிறார் சொப்பனத்திலே, சாலமோனே, உனக்கு விரும்புகிறது எதுவா இருந்தாலும் நீ கேள், நான் உனக்கு தருகிறேன். ஏன்னா இன்னைக்கு நீ கொடுத்த இந்த பலிகளிலே நான் மிகவும் பிரியமா இருக்கிறேன், நீ எனக்கு செலுத்தின பலிகளிலே நான் மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன், என்ன வேணாலும் கேள். அப்படின்னா என்ன தெரியுமா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை நீங்க கொடுத்ததுக்கு பிறகு ஆண்டவர் உங்களுக்கு திருப்பி கொடுக்கலனா ஆண்டவர் உங்களுக்கு கடனாளி ஆகிவிடுவார். அவர் ஒருவருக்கும் கடனாளியா இருக்கிறவர் அல்ல, உனக்கு கடனாளியா இன்றைக்கு இருக்க மாட்டார். எனவே ஆண்டவர் உங்களை பார்த்து சாலமோனுக்கு ஓப்பனா கேட்டது மாதிரி உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள், நான் அதை தருவேன். இந்த வார்த்தை கேட்டு இருக்கும் பொழுது அநேகர் இருதயத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், என்னென்ன வேணும். ஒவ்வொருவரும் ஒரு காரியத்தை உங்களுடைய இருதயத்திலே கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் அதை இன்றைக்கு கொடுப்பார். அன்றைக்கு சாலமோன் ஞானமா ஒரு காரியத்தை கேட்டான். என்ன கேட்டான்னா, ஆண்டவரே, என் கையில ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க, இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற ராஜாவாக என்ன அபிஷேகம் பண்ணி இருக்கிறீங்க, எனவே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், திரளாய் கிடக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நன்மை தீமை இன்னது பகையறுத்து நியாயம் சொல்கிற விசேஷித்த ஞானத்தை எனக்கு தாரும். தனக்காக ஒன்றும் கேட்கவில்லை, தன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட ஜனங்களுக்காக அவன் கேட்கிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சல்யூட் பண்ணினான். அவனுடைய விண்ணப்பம் ஆண்டவருக்கு பிரீதியா இருந்தது. ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் செல்வமும் பணமும் கொஞ்சம் சம்பத்தும் எனக்கு வேணும் அப்படின்னு அவன் கேட்கல. எனக்கு ஆயுசு நாட்களை பெருக பண்ணுங்க அவன் கேட்கவில்லை. அவன் ஆண்டவரிடத்திலே கேட்டு, என்னை நம்பி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கிறேன், இவ்வளவு திரளான இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறீங்க, நானும் சின்ன பையன், போக்குவரவு அறியாத சின்ன பிள்ளையா இருக்கிற இந்த சின்ன பிள்ளைய நம்பி பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறேன். வீட்டுல அப்பா அம்மா சொல்லி இருக்கலாம், என்னம்மா கல்லூரி படிப்பு முடிச்சு இன்னும் விளையாட்டு பிள்ளை மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லி இருக்கலாம். என்ன தம்பி, நீ இவ்வளவு படிச்சு ஒரு வேலைக்கு போய் இன்னும் விளையாட்டு பிள்ளையாவே இருக்கிறியப்பா அப்படின்னு சொல்லி இருக்கலாம். அன்றைக்கு விளையாட்டு பிள்ளையா இருந்த சாலமோனிடத்திலே தான் ஆண்டவர் பெரிய ராஜ்ய பதவியை கொடுத்தார். அப்ப அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் சின்ன பையன், ஆண்டவரே, நான் போக்குவரவு அறியாத பிள்ளையா இருக்கிறேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன், நீங்க மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இந்த பதவியை நான் சரியாக செய்ய முடியாது. தன்னை தாழ்த்துகிற சாலமோன் தன்னை தாழ்த்தி, நான் தரை மட்டும், நான் ராஜா அப்படின்னு அவன் சொல்லல, நான் சின்ன பிள்ளை ஆண்டவரே, சின்ன பையன், எனக்கு போக்குவரவு அறியாத பிள்ளையா இருக்கிறேன், எனவே எனக்கு வேற ஒண்ணும் வேண்டாம், நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். ஹல்லேலூயா. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சபா சாலமோன்னார். ஆமா, அடுத்த நிமிஷத்துல ஆண்டவர் என்ன யோசிக்கிறார் தெரியுமா, இவன் தனக்குன்னு எதையும் கேட்கல, இந்த ஜனங்களுக்காக ஒண்ணு கேட்கிறான், இந்த ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், இந்த ஜனங்களுக்கு நான் உண்மையான ராஜாவாக இருக்க வேண்டும். எதற்காக நன்மை தீமை வகையறுக்கிற ஞானமுள்ள இருதயத்தை கேட்டான் தெரியுமா, அவனை நம்பி கொடுத்திருக்கிற அந்த பொறுப்பு, அந்த ராஜ பதவியை அவை யாருக்கும் வித்தியாசம் பார்க்காமல் செய்ய வேண்டும் என்பதற்காக அவன் ஞானத்தை கேட்டான். ஞானமுள்ள இருதயம் என்று சொல்கிறான்.
ஏன்னா அவனுக்கு தெரியும், ஒரு மனுஷனுக்குள்ளால் ஆண்டவர் ஞானமுள்ள இருதயத்தை வைத்தால் அந்த ஞானமுள்ள இருதயம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சம்பாதித்து தரும். அந்த ஞானமுள்ள இருதயம் அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் நிறுத்தியாய் செய்யும். அவன் விரும்பின காரியம் ஆண்டவருக்கு மிகவும் ஆச்சரியமாயிருந்தது. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 13-14 இப்படியாய் சொல்லுகிறது. வாசிப்போமா? இதுவுமன்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. நிகராய் இருப்பதில்லை. உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் என் நியமங்களையும் கைக்கொண்டு நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயானால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். இப்ப பாருங்க, அவன் கேட்டது ஒன்னே ஒண்ணு. என்ன கேட்டான்? ஞானமுள்ள இருதயம். ஆண்டவர் அடிஷனலா 3 போனஸ கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. அவன் ஒண்ணு கேட்டான், ஆண்டவர் அதையும் கொடுத்து அதுக்கு மேல 3, அப்படின்னா 4 பிளஸிங்ஸ் ஆண்டவர் கொடுத்தாராம். இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, அடிஷனல் போனஸ் நிறைய உங்களுக்கு வரப்போகுது. ஆமென். அது ஆவிக்குரிய போனஸும் இருக்கும், உலக பிரகாரமான போனஸும் இருக்கும், சரீர பிரகார போனஸும் இருக்கும். ஆமா, ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம், ஆண்டவரே இந்த தலைவலி மட்டும் தீர்ந்துட்டா போதும் அப்படின்னு சொல்லி ஒன்னை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் போனஸ் 3 கொடுப்பாரு. உங்க தலைவலி மட்டும் இல்ல, வயிற்று வலி, குடல்ல இருக்கிற பிரச்சனை, அஜீரண கோளாறு, வேற என்னென்ன எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா என்னெல்லாம் இருக்குது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விடுறார். போனஸ். அல்லேலூயா. ஒன்ன கேட்டான், நான் பெஸ்டா கேட்டான். அந்த ஒன்ன கேட்ட உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ கேட்டபடி உனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தரப்பா. அது மட்டும் இல்ல, நீ கேளாத ஐஸ்வர்யமும் மகிமையும் உனக்கு தந்து. என் அன்பு சகோதரனே சகோதரி, இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஞானத்தை தருகிறார். ஒரு சகோதரன் சொன்னார், ஐயா, நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு பெரிய ப்ரமோஷன் எனக்கு கொடுத்துட்டார் ஆண்டவர். இதை எப்படி செய்யணும்னு எனக்கு தடுமாற்றமா இருக்கு. ஏன்னா அடுத்தடுத்த 2 பதவி அடுத்தடுத்துல வரும்பொழுது அதை குறித்து நிறைய அனுபவங்களோட நான் போய் இந்த சீட்ல உட்காருவேன். ஆனா 4 ப்ரமோஷனை பைபாஸ் பண்ணி 5வது ப்ரமோஷன் டாப்ல கொண்டு உட்கார வச்சிருக்காரு. எனவே இடையில உள்ள ப்ரமோஷன் சீட்ல உள்ள அனுபவங்கள் எனக்கு இல்ல. நான் எப்படி இந்த 5வது ப்ரமோஷன் சீட்ல உட்கார்ந்து இந்த காரியங்களை செய்வேன்? அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், உனக்கு ப்ரமோஷனை கொடுத்ததுன்னா, ப்ரமோஷனை கொடுத்தது உண்மைன்னா உனக்கு அதை ஆளுகை செய்யக்கூடிய கிருபையை உனக்கு தருவேன். நீ ஆண்டவரிடத்தில் அந்த ஞானமுள்ள இருதயத்தை கேள். ஒரே வார்த்தை தான் சொன்னேன், வேற ஒன்னும் சொல்லல. அவனுக்கு ஆலோசனை அதுதான். எப்பவுமே வேதத்தில் உள்ள வார்த்தைகளை நாம் தியானித்து எதற்காக இருதயத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் தெரியுமா? அதே பிரச்சனையில் வருகிறவர்களுக்கு அதை எடுத்து கொடுக்க வேண்டும். அதுதான் ஒரு ஊழியக்காரருடைய வேலை. அதுதான் ஒரு ஆவிக்குரிய மருத்துவருடைய வேலை. அவங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு பைபிள்ல இந்த சிச்சுவேஷன்ல என்ன சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு அதை எடுத்து சொல்ல வேண்டும். என் அன்பு சகோதரனை சகோதரி, அந்த தம்பியை பார்த்து நான் சொன்னேன், ஆண்டவர் உனக்கு வேலையை கொடுத்து இவ்வளவு ப்ரமோஷனை கொடுத்தா அதை நடத்துறதுக்குள்ள ஞானத்தை கொடுப்பா. அப்ப அந்த தம்பி சொன்னாரு, ரொம்ப வித்தியாசமான ஃபீல்டு அது. எங்க ஃபீல்டா இருந்தாலும் அந்த மேனேஜ்மெண்ட் போட்டா வந்து ரொம்ப வித்தியாசமானது. அந்த ஆங்கிள் இதுவரைக்கும் எனக்கு அனுபவம் இல்லை. அப்பதான் நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், ஆண்டவரே, சிறு பிள்ளையாயிருக்கிற சாலமோன், போக்குவரவு அறியாத பிள்ளை, ராஜாங்கன்னா என்னன்னு தெரியாத பிள்ளை சாலமோனுக்கு ஆண்டவர் ராஜ பதவியை கொடுத்து அதை சமாதானமாய் ஆள கர்த்தர் உதவி செய்கிறே. அந்த ஞானமுள்ள இருதயத்தை தாரும். அந்த ஞானமுள்ள இருதயம், நல்லது தீமை இன்னதென்று வகையறுக்கத்தக்கதான ஞானமுள்ள இருதயத்தை என் பிள்ளைக்கு தார். இந்த ஞானத்திற்காகத்தான் நான் ஜெபம் பண்ணி அனுப்புறேன். ஏன்னா எனக்கு தெரியும், ஞானம் இருந்தா எல்லாவற்றையும் செய்ய முடியும், நேர்த்தியாக செய்ய முடியும். அந்த தம்பியை ஜெபம் பண்ணி அனுப்பி விட்டுட்டேன். ஒரு 1.5 வருஷத்திற்கு பிறகு அமெரிக்க தேசத்தில் நான் மறுபடியும் ஊழியத்திற்கு போகும் பொழுது அந்த தம்பியை நான் சந்தித்தேன். தம்பி, எப்படி இருக்கிறீங்க, எப்படி அந்த போஸ்ட மேனேஜ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்யறாரா அப்படின்னு கேட்டேன். அப்ப அந்த தம்பி சொன்ன காரியம், அதுக்கு முன்னால ரொம்ப அனுபவசாலிகள் இருந்து அவங்க சரியா அந்த சீட்டை ஹேண்டில் பண்ணாததுனாலதான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களாக இவனை ஏற்படுத்தி ஒரு நம்பிக்கையில் அவனை வச்சாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நான் போறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னால அவனுக்கு ஒரு பெரிய அவார்டை கர்த்தர் கொடுத்தாராம். அல்லேலூயா.
நீ அந்த ரோலை நல்லா அழகா பண்ணி நல்ல மேன்மையா பெஸ்டா பண்ணிட்டு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு அவார்டையே வாங்க கர்த்தர் அவருக்கு கிருபை செய்தார். காரணம் என்ன? ஞானம். அனுபவத்திற்கு அப்பாற்பட்டது ஞானம். அவன் சொன்னான், எனக்கு அனுபவம் இல்லை. முதல்ல அனுபவம் இல்லை என்பதை நாம் ஆண்டவரிடத்தில் ஒத்துக்கொள்ள வேண்டும். இந்த சாலமோன் அதான் சொன்ன, ஆண்டவரே எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது, ராஜாங்கத்தை பத்தி அரசாட்சியை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் சின்ன பையன், எனக்கு ஞானத்தை தாங்க. அந்த ஞானத்தை கொடுத்தான். ஒரு பயங்கரமான தர்ம சங்கடமான நிலைமையில ஒரே பிள்ளைக்காக 2 தாய்மார்கள் அவனிடத்தில் வந்து வழக்காடுகிறார்கள். இது என்னுடைய பிள்ளை. இன்னொரு சொல்கிறாள், இது என்னுடைய பிள்ளை. ஒரே பிள்ளைக்கு 2 தாய்மார்கள் உரிமை கொண்டாடினார்கள். ராஜாவாகிய சாலமோனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. அதான் சொன்ன, ஞானம் வேண்டும். உண்மையான தாயை எப்படி கண்டுபிடிப்பது என்கிற ஒரு கேள்விக்குறி அந்த இடத்திலே வந்தது. இவ்வளவு ரொம்ப ஆக்ட் பண்ணுகிறா, தன்னுடைய பிள்ளை மாதிரி. இந்த பிள்ளைய விட்டாச்சுன்னா எனக்கு வழி இல்லை, என்னுடைய பிள்ளை, நான் 10 மாசம் சுமந்து பெற்றெடுத்தேன். இவளுடைய ஆக்ஷன் பார்த்தா இவ சைடுல தான் உண்மை இருக்கு அப்படின்றது தோணுது. ஆனா அடுத்த தாய் வந்து அவளுறத பார்த்தாச்சுன்னா அதுவும் உண்மை மாதிரி தெரியுது. ஆனா ஒரே ஒரு தாய் தான் இந்த பிள்ளையை பெற்றிருக்க வேண்டும், 2 தாய்மார்கள் அல்ல. அப்படியானால் உண்மையான தாய் யார் என்பதை அவன் கண்டுபிடிக்கிறதற்காக ஆண்டவருடைய ஞானம் அவனுக்கு உதவி செய்தது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இந்த பிள்ளையை கொண்டு வாங்க முன்னால, இந்த பிள்ளைய 2ஆ கூறு போட்டு ஆளுக்கு பாதி கொடுத்துருங்க. ஏன்னா 2 பேரும் இதுதான் என் பிள்ளை, இது என் பிள்ளை, என் பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உரிமை கொண்டாடுறாங்க. அதனால வேற வழி இல்ல, 2 பேரும் ஒரு பொருளுக்கு பங்கு போட்டா வேற என்ன உரிமை கொண்டாடினா என்ன ஆகும்? வேற அதை வெட்டி 2ஆ பிரிச்சு கொடுத்துட வேண்டிய. நீ பாதி வச்சு, நீ பாதி வச்சு, உனக்கு வேண்டாம் அவளுக்கு வேண்டாம் வச்சுக்கன்னு சொல்லி, இதுதான் உலக பிரகாரமான ஒரு மனுஷன் செய்வான், உலக பிரகாரமான ராஜா செய்வான். ஆனால் இவர் அந்த வார்த்தை எதுக்கு சொன்னார் தெரியுமா? உண்மையான தாயை கண்டுபிடிப்பதற்காக. அதுதான் ஞானம். அத சொல்லி முடிச்ச உடனே ஒரு தாய் சொல்றா, ஆமாமா ராஜா நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவளுக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், எனக்கு பாதி அவளுக்கு பாதி. அந்த பிள்ளை கொண்டு போய் அடக்கம் தான் பண்ணணும். பிள்ளை அதுக்கப்புறம் ஒட்ட வைக்க முடியும்? அது என்ன மரத்துண்டா ஒட்ட வைக்கிறதுக்கு? எனக்கு பிள்ளைல பாதியை தாரும் என்று அவள் அழுகிறாள். ஆனால் உண்மையான தாய் சொல்றா, ராஜாவே என் பிள்ளை எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, அவட்டே கொடுத்துங்க, என் பிள்ளை உயிரோட இருக்கணும், என் பிள்ளை சாகக்கூடாது. என் கண்ணதிரில் என் பிள்ளையை கூறு போட நான் அனுமதிக்கல. என் கையில இல்லைன்னாலும் எங்கோ ஒரு இடத்துல என் பிள்ளை உயிரோடு இருந்தால் போதும், என் பிள்ளையை நீங்கள் சாகடிக்காதுங்க, அவளுக்கே கொடுத்துருங்க. அப்பதான் சாலமோன் சொன்னான், இவள் தான் உண்மையான தாய். ஒரு தாயால தன் பிள்ளையை கூறு போட முடியாது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, அப்படிப்பட்ட ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் புருஷனை எப்படி கூறு போட முடியும்? அது கேட்க பாதி பாதியா பிரிச்சு கொடுக்கிறதுக்கு எனக்கென்று ஆண்டவர் கொடுத்த உறவல்லவா, என் புருஷனை எப்படி கூறு போட முடியும் என்று நீங்கள் கலங்கி வந்திருக்கலாம். சாலமோனுக்கு மூலமாக உண்மையான அன்புக்கும் போலியான அன்புக்கும் உள்ள வித்தியாசத்தை காண்பித்த ஆண்டவர் அப்படிப்பட்ட மனநிலையோடு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு இன்றைக்கு இரவோடு இரவாக ஒரு புருஷன் உண்மையான அன்பிற்கும் போலியான அன்பிற்கும் உள்ள வித்தியாசத்தை காண ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். கூறு போட வேண்டிய அவசியம் இல்லை. குடும்பம் கூறுபடப்படக்கூடாது, உறவுகள் கூறுபடக்கூடாது. உயிருள்ளவைகள் அது எப்படி கூறு போட முடியும்? கூறு போடவே கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி வைராக்கியமாக இறங்கி வருவார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு பிறகு ஞானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை தருவார். அது மட்டும் ஆண்டவர் இரவோடு இரவாக புத்தி பேதலித்த உன் பிள்ளைகளை புத்திசாலிகளாக மாற்ற போகிறார். எந்த பிள்ளை இவன் ஒண்ணுக்கும் உதவ மாட்டான், இவனை நம்பி பிரயோஜனம் இல்லை, இவனை நம்பி சொத்தை எழுதி கொடுக்க முடியாது, இவனை நம்பி தொழில் செய்து வைக்க முடியாது, தொழில் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது, இவன் எல்லாவற்றையும் இந்த தொழிலிலே இழந்து போவான், இவனை நம்பி கல்யாணம் கூட பண்ணி வைக்க முடியாது, மனைவியை தெருவில் விட்டு விடுவான் என்று சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறாயோ, அந்த பிள்ளையை ராஜ்யம் என் மேல் ஆண்டவர் மாற்றுவார். இரவோடு இரவாக நடக்கும். ஒவ்வொருடைய மன நிலைமை என் ஆண்டவருக்கு தெரியும். நிறைய பேர் கூறு போட நான் விட மாட்டேன் கதறி கொண்டிருக்கிறேன். ஏதோ அதை கூறு போட என்னால முடியாது, சொத்தை நான் கூறு போடுவேன், எப்படி என் புருஷனை கூறு போடுவேன்,
சொத்தை நான் குறுபட விடுவேன், எப்படி என் மனைவியை குறுபட விடுவது? அன்றைக்கு சாலமன் மூலமாக ஞானமாய் காரியங்களை நடப்பித்த ஆண்டவர். இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியல என்று கதறிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, ஆண்டவரே இதை எப்படி நான் மீட்டு இதிலிருந்து வெளியே வருவேன் என்று கதறிக்கொண்டிருக்கிற உங்களுக்கு, ஞானமாய் வெளியே வருவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணுவார். இவ்வளவு நாளும் அதை தாக்கு பிடிச்சு கூட இருக்க உதவி செய்த ஆண்டவர் இனி அதிலிருந்து தப்பித்து வெளியே சமாதான வாழ்க்கையை ஸ்திரப்படுத்த கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவேன். என் ஆண்டவர் சொல்லுகிறதற்காக கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்த. அது மாத்திரமல்ல, அடுத்து சாலமோனுக்கு ஆண்டவர் நீ கேட்டதுனால அந்த ஞானத்தை மட்டும் உனக்கு கொடுக்கல, உனக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறேன்னு அடுத்து சொல்லுகிறார் ஆண்டவர். தீர்க்கதரிசனம் அடுத்து சொல்றாரு, உனக்கு ஞானம் மாத்திரமல்ல, அடுத்தபடியா உனக்கு நல்ல ஐஸ்வர்யவான உன்னை மாத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்க வாழ்க்கையிலே காணப்படுகிற தரித்திரங்களுக்கு இன்றைக்கு முடிவை கொண்டு வருகிறார். உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா கடன்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். நீ கடனாளியா இருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. அதற்காகத்தான் ஆண்டவர் ஒரு தரித்திரரை போல சிலுவையிலே தொங்கினார். அவர் ஐஸ்வர்ய சமணராயிருந்தும் ஒரு தரித்திரரை போல சிலுவையிலே தொங்கினுடைய ரகசியம் தரித்திரத்தில் இருக்கிற உன்னை ஐஸ்வர்யவானாய் மாற்றுவதற்காகத்தான் அவர் சிலுவையிலே தரித்திரரானார். இன்னைக்கு ஒரு பெரிய பைனான்சியல் பிரேக் த்ரூவை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஒரு பெரிய பைனான்சியல் பிரேக் த்ரூ, ஒரு பொருளாதார முன்னேற்றம், ஒரு பெரிய செழிப்பை கர்த்தர் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே கொண்டு வர போகிறார். ஒரு பெரிய ப்ராஸ்பரிட்டி. I will give you good prosperity என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ எதை செய்தாலும் அது உனக்கு வாய்க்கும் என்று சங்கீதம் 1:3 சொல்லுகிறது. Psalms 1:3 says whatever you do it will prosper, it never fails என்று ஆண்டவர் சொல்லுகிறார். fail fail fail, தோல்வி 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 என்று சொல்லி வயிற்றிலும் தலையிலும் அடித்துக் கொண்டிருக்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, you will not fail no more. உங்களுக்கு தோல்வி இல்லை. You will not fail anymore. உங்களுக்கு தோல்வி இல்லை. தோல்வி நாட்களுக்கு ஆண்டவர் முடிவை கொண்டு வருகிறார். அவருக்கு யெகோவா நிசி என்று ஒரு பெயர் உண்டு. அவர் வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர். ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போக கூடாது. வாழ்க்கையிலே தோற்று போக கூடாது. தொழிலிலே தோற்று போக கூடாது. ஊழியத்திலே தோற்று போக கூடாது. படிப்பிலே தோற்று போக கூடாது. அவர் ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர். நீங்க போகும்போது சொல்ல வேண்டும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு ஒரே ஒரு காரியம், ஜெபிக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். prayer brings victory என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் ஒன்றே உன் வாழ்க்கையில ஜெயத்தை கொண்டு வரும். without prayer you can't get anything. ஜெபம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில நீ ஒன்றையும் பெற்றுக் கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவரே எனக்கு ஜெப ஆவியை தாரும் என்று கேளுங்கள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமா, அழுகிறது எதுக்கு அடையாளம்? ஜெபத்திற்கு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவர்களுக்கு பால் மாத்திரமல்ல, வீடு, வாய்ப்புகள், வேலை, வசதிகள், தோட்டம், துறவுகள், அபிஷேகம், வல்லம் அத்தனையும் கொடுக்க விரும்புகிறார். அன்றைக்கு சாலமோன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்தவர். இன்னைக்கு உங்க தரித்திரத்திற்கு முடிவு. என் அன்பு சகோதரனை சகோதரியே, உங்கள் தரித்திரத்தில் இருப்பது ஆண்டவருக்கும் பிரியமில்லை. ஒரு ஆவிக்குரிய சகோதரனாக, ஒரு ஆவிக்குரிய தகப்பனாக எனக்கும் பிரியமில்லை. சில நேரங்களிலே பிள்ளைகள் அழுது கொண்டு வருவார்கள், ஐயா எனக்கு 5 கோடி கடன், எனக்கு 4 கோடி கடன், எனக்கு 8 கோடி கடன், மீள முடியாத கடன், எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அவர்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்வேன், நீ தேடி வந்திருக்கிற ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். உன்னுடைய தரித்திரத்தை மாற்றுவதற்காக அவர் சிலுவையிலே தரித்திரரானார். ஒரு நாளும் உன்னை தரித்திரராய் ஆண்டவர் விடுவதில்லை. ஆண்டவரிடத்தில் உதவி கேள். ஆண்டவருக்கு அநேக நாமங்கள் உண்டு.
அவற்றிலே ஒன்று எபினேசர். எபினேசர் என்றால் என்ன அர்த்தம்? உதவி செய்கிற தெய்வம். ஹெல்பிங் காட். ஹெல்பிங் காட். உனக்கு உதவி செய்வதற்காகவே இருக்கிற ஆண்டவர். உனக்கு உதவி செய்வதற்காக ஜெபகோபுரங்களை வைத்திருக்கிற ஆண்டவர். உனக்கு உதவி செய்வதற்காகவே ஊழியர்களை அபிஷேகம் பண்ணி உன் கண்ணத்திலே வைத்திருக்கிற, நடமாட வைத்திருக்கிற என் ஆண்டவர் உன்னை மறக்க மாட்டார். உன்னுடைய கடன்களை ஆண்டவர் மறந்து போக மாட்டார். அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து அனுப்பும் பொழுது அப்படித்தான் ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய எல்லா தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீர். நான் விசுவாச அறிக்கை செய்கிறேன். அப்படி எல்லா கடன்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டு என் பிள்ளைகள் சுமக்க கூடாது. அடுத்தடுத்த முறை என் பிள்ளைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிற சாட்சி மிகவும் ஆச்சரியமா இருக்கும். கடந்த நாட்கள் அப்படிதான் ஒரு சகோதரன் அழுது கொண்டு வந்தார். ஐயா, நான் சீட்டு கம்பெனி நடத்திட்டு இருந்தேன். சீட்டு கம்பெனி நடத்தி அநேக நஷ்டத்துக்கு உள்ளால நான் சிக்கிக் கொண்டேன். யாரையும் ஏமாத்தணும் என்ற எண்ணம் எனக்கு கிடையாது. ஆனா நான் சீட்டு யார் யாருக்கு கொடுத்தனோ அவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க. யாரிடத்துல என்னால கலெக்ட் பண்ண முடியல. அவங்க எல்லாம் எனக்கு சீட்டு பணத்தை கட்டியிருந்தா நான் இந்த கட்டணங்கள் அடைக்கிறது எனக்கு எளிதான காரியமா இருக்கும். பெரிய பெரிய சீட்டுகள் நடத்தினேன். அதுல சீட்டு எடுத்த அநேக பெரிய பெரிய ஆட்களை பணம் கட்டல. நிறைய பேர் ஊரை விட்டு ஓடுறவங்க இருக்கிறாங்க. சிலர் வீட்டுல இருந்துகிட்டு கேட்டுக்குள்ள போக முடியாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. கேஸ் கொடுக்க போனேன். எனக்கு விரோதமாக கேஸ் வந்து கொண்டே இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. சாகிறதை தவிர எனக்கு வழி இல்லை. அவர் சொன்னார், கடைசியாக நானும் என்னுடைய மனைவி பிள்ளைகளும் சேர்ந்து தற்கொலை செய்திடலான்ற ஒரு முடிவோட கூட இருந்தோம். உங்களுடைய டிவியுடைய நிகழ்ச்சிகளை பார்த்து என்னுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை வந்தது நிமித்த நான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அழுது கொண்டு அந்த சகோதரன் சொன்னார், ஏதாவது ஒரு வழி கிடைக்குன்னு சொல்லி மரணத்தின் விளிம்பில் நின்றோம். நம்பிக்கையாக ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் இந்த டிவி நிகழ்ச்சி உங்கள் மூலமாக வந்தது. அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு தான் எனக்கு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். தொங்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கடைசி நூல்ல தொங்கி கொண்டிருக்கிறேன். எல்லாம் மறந்து விட்டது. ஒரு சிங்கிள் நூல்ல 5 பேர் தொங்கி கொண்டிருக்கிறோம். ஒருவர் அல்ல, நானும் என்னுடைய மனைவி 3 பிள்ளைகள் 5 பேர் ஒரு சின்ன நூல்ல தொங்கி கொண்டிருக்கிறோம். அது அறந்து விழுந்துச்சு. அவ்வளவு வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கிறோம். மரணத்தின் விளிம்பில் நிற்கிறாயா? என்ன வழி என்று தெரியவில்லை. அப்பொழுதுதான் ஆண்டவன் அந்த மகனுக்காக சொன்னார், யுத்தம் கர்த்தருடையது. யார் யார் உன்னுடைய பணத்தை ஏமாற்றிட்டு போனாங்களோ அவர்களை இன்றைக்கு ராத்திரி நான் தூங்க விடுவதில்லை. அதுல குறிப்பாக 3 பிரமுகர்களை குறித்து அவர் சொன்னார். அவங்க நல்ல ரொம்ப செழிப்பா இருக்கிறவங்க, அவங்க கிட்டே நெருங்க முடியாத அளவுக்கு அவங்க 3 பேரை இன்னைக்கு சந்திப்பா சொன்னார். அவங்க 3 பேர் வழியா வர வேண்டிய பணம் வந்தாலே போதும், ஓரளவுக்கு நான் சமாளிச்சு நின்றுவேன். ஏன்னா அவங்க 3 பேர்கிட்ட தான் பெரிய பெரிய தொகைகள் மாட்டிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவரிடத்துல சொன்ன, ஆண்டவரே, நீ ராத்திரியோடு ராத்திரியாக யாக்கோபை சொப்பனத்தில் எச்சரித்த ஆண்டவர், இரவோடு இரவாக அபிமெலேக்கு ராஜாவை சொப்பனத்தில் எச்சரித்து தன் பிள்ளைகளுக்காக நன்மை செய்த ஆண்டவரே, அதே ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். என் பிள்ளைக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டாம். என் பிள்ளையுடைய பணம் எல்லாம் இங்கே மாட்டிட்டு கிடக்கு. ஆனா இவர் கொடுக்க வேண்டிய எல்லாருமே நண்பனுடைய கழுத்தை பிடிச்சு இருக்கிறாங்க. நெருக்கடி கொடுக்கிற இந்த சூழ்நிலையிலே என் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய சொல்லிட்டு கடைசி சொன்ன, ஆண்டவரே, 4 பக்கத்து நெருக்கடியில சிக்கி இருந்த தாவீதை ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா. என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய எல்லா நெருக்கடிகளுக்கு நீங்களாக்கி என்னை விடுவித்ததற்காக ஸ்தோத்திரம். ஒரே வார்த்தை சொன்னா, உங்களுடைய எல்லா நெருக்கடியை மாற்றி எனக்கு ராஜமேன்மையை கொடுத்தீர். என் பிள்ளைக்கும் இந்த வசனத்தின்படி ஒரு அற்புதம் நடக்கட்டும். அந்த சகோதரனை ஆசீர்வதித்து நான் அனுப்பி விட்டேன். சொன்ன, ஆண்டவருக்கு முன்பாக இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு உத்தரவாதம் கொடுத்துட்டு போனோம். இனி இப்படிப்பட்ட கோழைத்தனமான தற்கொலை எண்ணமே உங்கள் இருதயத்திலே வரக்கூடாது. அவளை ஆசீர்வதித்து நான் அனுப்பி வைத்தேன். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த 3வது நாள் திடீர்னு சொல்லி அந்த அரசியல் பிரமுகர் அவரை தேடி வந்தார். வந்து சொன்னாரு, என்னமோ தெரியல, எனக்கு 2-3 நாளா உங்களை குறிச்சு ஒரே எண்ணம் என்னுடைய இருதயத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அவனுக்குள்ள பணத்தை நீ போய் செட்டில் பண்ண என்னுடைய இருதயத்திலே ஒரு ஏவுதல் சொல்லிட்டு அந்த பணத்தை கொடுத்த பொழுது ஒரு குறிப்பிட்ட பணங்களை எல்லாம் செட்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. அடுத்து மீதி 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் ஒரு பகுதி பணத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா நான் உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி ஒரு சில முக்கியமான கடன்காரர்களை அப்படி லிங்க் பண்ணி விட ஆண்டவர் உதவி செய்தார். அப்படி வாங்கிக்கொள்ள அவங்களை ஒத்துக்கிட்டு வாங்கிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். பாருங்க, எல்லாம் முடிந்து போனது என்று சொல்லி ஒரு சின்ன நூல்ல
5 பேர் பிடித்து தொங்கிக் கொண்டிருந்தார். அருந்து விழுகிற நிலைமை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் அதே போன்ற ஒரு நிலைமையில தான் வந்திருக்கிறேன். ஒரு சின்ன நூல்ல தொங்கிட்டு இருக்கிற ஐயா, ஒரு நிமிடத்தில் எனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது என்று நீங்கள் வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்களுடைய பொருளாதார காரியங்களை குறித்து விசாரிக்கிறார். விசாரிச்சு உடனடியே அதுக்கு என்ன ஆக்ஷன் எடுக்க முடியுமோ ஆண்டவர் இன்றைக்கு எடுப்பார். யார் யார் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார் அதை கொண்டு வந்து கொடுக்க ஆண்டவர் உதவி செய்வார். யாக்கோபை எச்சரித்தவர், அபிமெலேக்கு ராஜாவை எச்சரித்தவர், இன்றைக்கும் இரவோடு இரவாக உனக்கு பணம் தர வேண்டியவர்களை எச்சரிப்பார். நீ யார் யாருக்கு பணம் கொடுக்க வேண்டுமோ அவர்களையும் ஆண்டவர் சந்திப்பார். அந்த சகோதரன் சொன்னது 3 பிரமுகர்கள் மட்டும் இல்ல, அடுத்து இவர் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் எக்கச்சக்கமா பல லட்சம் வட்டி கொடுத்துட்டாராம். அவர் திடீர்னு வந்து சொல்றாரு, எனக்கு நீ வட்டியே தர வேண்டாம்ப்பா, அசல் மட்டும் கொடுத்தா போதும். அது நீ இத்தனை லட்சம் ஆல்ரெடி வட்டி கொடுத்திருக்கிற, அந்த வட்டி பணத்தையும் அசல்ல கழிச்சிட்டு நீ மினிமம் கொடுத்தா போதுன்னு 60 லட்சம் ரூபாய் கடன் இருந்த அந்த சகோதரர் சொல்றாராம், நீ கிட்டத்தட்ட 40 லட்சம் ரூபாய் வட்டியை கொடுத்துட்ட, எனக்கு 20 லட்சம் போதும்னாராம். 40 லட்சம் வட்டிக்கு பிறகு 60 லட்சம் கிளை பண்ணி கொண்டிருந்த ஒருவர் சொல்லுகிறார், எனக்கு 20 லட்சம் போதும். உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. எப்படி ஒரு மனுஷர் இப்படி சொல்ல முடியும்? ஆண்டவருடைய இருதயத்தில் பேசினால் சொல்ல முடியும். இன்றைக்கு உங்களுக்காக இரவோடு இரவாக அப்படிப்பட்ட சில மாற்றங்களை ஆண்டவர் கொண்டு வருவார். இரவோடு இரவாக ஜனங்களை சந்தித்து அற்புதங்களை செய்கிற ஆண்டவர். அன்றைக்கு ராத்திரியில தான் சாலமோனை பார்த்து சொன்னார், விடியும் பொழுது காரியம் அப்படியே நிறைவேறின. அடுத்து அவனுக்கு சொன்னார், மகிமை, நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார். மகிமை என்று சொல்லக்கூடிய பெயர் புகழை குறிக்கிறது. இன்றைக்கு ஒருவேளை பிள்ளைகள் பெயரை இழந்து புகழை இழந்து அவமானத்தை உங்களுக்கு சம்பாதித்துக் கொண்டு வந்திருக்கலாம். எந்தெந்த பிள்ளைகள் அவமானத்தை கொண்டு வந்தார்கள் என்று கண்ணீரோடு தாய் தகப்பன் இருக்கிறீர்களோ அவர்களுக்காக இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த பிள்ளை அவமானத்தை கொண்டு வந்தது அந்த பிள்ளையை இனி பெயர் வாங்குகிற பிள்ளையாய் மாற்றுவேன். மகிமையை உனக்கு தந்தேன். இழந்து போன பெயரையும் புகழையும் மறுபடியும் உங்களுக்கு கொடுப்பார். யோசுவாவின் கீர்த்தி தேசம் எங்கும் பரவினது போல உங்களுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரவ கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்ல, வசனம் சொல்லுகிறது, உன் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, யார் யார் அர்பாயஸ்ல இருக்கிறீங்கன்னு டாக்டர்ஸை சொல்லிட்டாங்களோ, உனக்கு இன்னும் 3 மாசம், உனக்கு இன்னும் 2 மாசம், உனக்கு இன்னும் 1.5 மாசம் தான் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு நேரடியா சொல்லுகிறார், உன் வருஷங்களை நான் விருத்தியாக்குவேன், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். ஆண்டவர் இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளை மாற்றி, மருத்துவ செலவுகளை எல்லாம் மாற்றி உங்களுக்கு தெய்வீக சுகத்தை இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஒரு டிவைன் ஹீலிங் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் சாலமோனை பார்த்து இரவோடு இரவாக சொன்னார், உனக்கு என்ன வேணுமோ கேள் தருகிறேன். அவன் சொன்னார், எனக்கு ஞானத்தை தார், நல்லது தீயது என்னது என்று வகையறுக்கத்தக்க ஞானம். ஆண்டவர் சொன்னார், நீ கேட்ட ஞானத்தையும் கொடுத்தேன், நீ கேட்காத ஐஸ்வர்யத்தையும் நீ கேட்காத மகிமையும் நல்ல நீடிய ஆயுஷையும் உனக்கு கொடுத்தேன் என்று சொன்னார். மூன்றாவதாக இரவோடு இரவாக இன்றைக்கு ஒரு ஆச்சரியமான அற்புதம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனமும் 51வது வசனமும். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர்களை கடந்து போகிறது போல போனார். அவர்கள் இருந்த படகில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அதனால் அவர்கள் மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். இரவோடு இரவாக நீங்க எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கும். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு நாள் ஊழியத்தை முடித்து தன்னுடைய சீடர்களை அந்த படகில் ஏற்றி நீங்கள் அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லிவிட்டு
இவர் தனியாக ஒரு மலையின் மேலே ஏறி உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார். இரவு நேரம் ஆகினது. சீடர்கள் புறப்பட்டு போன படகு நடுக்கடலிலே போகும் பொழுது ஒரு பெரிய புயல் காற்றும் கொந்தளிப்பும் வந்து அந்த கடலிலே அவர்கள் மடிந்து போகிற ஒரு சூழ்நிலை, எல்லாம் முடிந்து போகிற ஒரு சூழ்நிலை. இயற்கை அவர்களுக்கு எதிராய் வந்தது. அவர்களுக்கு எதிர்மறையாக அந்த காற்றும் அந்த புயலும் வந்து அவர்களை மடிய பண்ணுகிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் முன்னால போக விட்டாலும் அவர் பின்னால் இருந்து உங்களை வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிற தேவன். வேதம் சொல்லுகிறது, உங்களை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அந்த சீடர்களுக்கு எதிர்மறையாக இயற்கை செயல்படுகிறதை ஆண்டவர் அறிந்து அவர்களை தேடி இயேசு நடுக்கடலிலே வந்தார். நடுராத்திரியிலே அவர்களுக்கு உதவி செய்யும்படிக்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் போய்கொண்டிருக்கிற அந்த நடுக்கடலிலே அவர்களுக்கு முன்பாக அப்படி கடந்து போகிறதை அவர்கள் கண்டார்கள். வேதம் சொல்லுகிறது, காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் காற்று அவர்களுக்கு எதிராக முன்னேறி போக முடியல. நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரும் உதவி செய்யவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர்கள் நடுக்கடலிலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறதை அறிந்து அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த ராத்திரி நேரத்திலே 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து வந்தார். கடலின் மேல போய்கொண்டிருக்கிற போட்ல கூட இயற்கை எதிராக இருக்கிறத நிமித்தம் முன்னேறி போக முடியவில்லை. ஆனால் தடைகளை உடைக்கிற ஆண்டவர் அந்த கடலின் மீது நடந்து வந்தாராம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை கண்களிலே பார்க்கிறார்கள். எப்படி ஒரு மனுஷன் கடலின் மீது நடந்து வர முடியும்? அதுவும் இவ்வளவு பயங்கரமான புயல் கொந்தளிக்கிற நேரத்தில் எப்படி ஒரு மனுஷனால நடக்க முடியும்? அவர்களை கடந்து போனாராம். அதை பார்த்த உடனடியாக அவர்கள் பயந்து, உண்மையிலே நம்ம பார்க்கிறது கனவா நனவா ஒண்ணுமே அவர்களுக்கு புரியவில்லை. அவர்கள் பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் அவர்கள் படகில் மேல் ஏறி உட்கார்ந்திருந்தாராம். அல்லேலூயா. அவர் ஏறி உட்கார்ந்த உடனடியாக காற்றும் கடலும் அமைதியானது. அவர்கள் சேர வேண்டிய பட்டணத்திற்கு சேஃபா போய் சேர்ந்தாங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அன்றைக்கு கடலும் எதிர்மறையான சூழ்நிலையும் கண்டு அவர்கள் பயந்து கொண்டிருந்தது போல உங்களுக்கும் எதிர்மறையாக இருக்கிற காரியத்தை இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு எதிர்மறையா இருக்கிற மனுஷர்களை இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு என்ன காரியம் உனக்கு எதிர்மறையா இருக்கிறது? எந்த மனுஷர்கள் உனக்கு எதிர்மறையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? எந்த குடும்பத்தார் உனக்கு எதிர்மறையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? எந்த குடும்பத்தார் உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகக்கூடாது என்பதிலே கவனமாயிருந்து உன்னுடைய பிள்ளைகளை குறித்து தேவையில்லாத காரியங்களை பேசி திரிகிறார்கள்? இத்தனை காரியங்களிலும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். இனி யார் பேசியும் உன் பிள்ளைகளுடைய திருமணம் தடைபட போவதில்லை. எதிர்மறையான சூழ்நிலைகள், தொழிலிலே எதிர்மறையான சூழ்நிலை, ஒருவேளை அரசாங்கம் கொண்டு வந்த சட்டங்கள் தொழிலிலே உங்களுக்கு முன்பாக சவாலாக இருக்கலாம், முன்னேறி போக முடியாதபடிக்கு சவாலாக இருக்கலாம். அத்தனை சவால்களையும் சமாளிக்க இயேசு இன்றைக்கு உங்கள் முன்னே கடந்து போகிறார். நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய தொழில் என்கிற பயணத்தில் இயேசு வந்து அமருகிறார். உன்னுடைய தொழில் கூட்டத்தில் இயேசு வந்து அமருகிறார். உன்னுடைய ஊழியத்திலே ஆண்டவர் வந்து இன்றைக்கு அமருகிறார். உன் வாழ்க்கை என்கிற படகிலே இயேசு இன்றைக்கு வந்து அமருகிறார். காற்றும் கடலும் கொந்தளிப்பும் இனி அடங்கி போகும். தடைகளை உடைக்கிறவர் இது உங்களுக்கு முன்னாய் போகிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் எழும்பி நின்று இப்பொழுது நாம் எல்லாரும் கண்களை மூடி 2 கரங்களை விரித்து, அன்றைக்கு சாலமோனை பார்த்து, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன்ப்பா, நீ என்ன வேணாலும் கேள், நான் உனக்கு தரேன்னு சொன்னீங்களே, என் பிள்ளைகளை பார்த்து என்ன வேண்டுமானாலும் கேளுங்கள், நான் தருகிறேன் என்று சொன்னீரே. என் பிள்ளைகள் கேட்டபடி இவர்களுக்கு தேவையான ஞானத்தை தாரும். அவன் கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய சரித்திரங்களை மாற்ற பரலோகத்தின் பொக்கிஷ சாலையை என் பிள்ளைகளுக்கு நேராக திறப்பீராக. ஐஸ்வர்யவான்களாகவும் ஐஸ்வர்ய வாட்டிகளாகவும் என் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு மகிமையை கொடுப்பேன் என்று சொன்னீரே. எந்தெந்த பிள்ளைகள் நிமித்தம் குடும்பத்திலே கெட்ட பெயர் வந்ததோ, கடன் நிமித்தம் கெட்ட பெயர்கள் வந்திருக்கலாம், எல்லா கெட்ட பெயர்களை மாற்றி இவருடைய பெயரை ஆண்டவர் இன்றைக்கு பிறகு பெருமைப்படுத்துவீராக. எல்லா தடைகள் உடைக்கப்படுவதாக. உன் பிள்ளைகளுடைய பெயரை ஆண்டவர் பிரஸ்தாபப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி. அது மட்டுமல்ல, நீ சொன்னீர்,
சாலமோனை பார்த்து நீ கேட்காத நீடிய ஆயுசனுக்கு கொடுப்பேன் என்று சொன்னீரே. இப்பொழுதும் சரீரத்தில் எந்தெந்த பிள்ளைகள் பலவீனத்தோடு வியாதியோடு வந்திருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவருடைய தெய்வீக சுகமளிக்கிற வல்லமை இறங்குவதாக. ஒவ்வொருவரையும் தாழ்வுள்ள கரங்களினாலே தொடுவீராக. எல்லா கேன்சர் வியாதிகள் மறைந்து போகட்டும். இந்தந்த பிள்ளைகள் குடல்கள் செத்து போன நிலைமையில் வந்திருக்கிறார்களோ குடல்களை புதிதாக்கும் குடல் புண்கள் ஆற்றப்படுவதாக. தீராத உதிரப்போக்கோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல உதிரத்தின் ஊரலை இன்றைக்கு நின்று போக பண்ணுவீராக. யூட்ரஸ்களை புதிதாய் மாற்றும். யூட்ரஸ்ல காணப்படுகிற எல்லா கட்டிகள் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. தைராய்டு கட்டிகள் மறைந்து போவதாக. கேன்சர் கட்டிகள் மறைந்து போவதாக. நீர் கொழுப்பு கட்டிகள் மறைந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே டிவைன் ஹீலிங் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. என் பிள்ளைகள் மேலும் தழும்புள்ள கரம் வைக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எப்பேற்பட்ட மரணத்திற்கு ஏதுவான வியாதியா இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு தெய்வீக சுகம் கிடைக்கட்டும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் அத்தனையும் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக. என் பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகத்தை தாரும். தொடர்ந்து கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நான் பல்லாவரத்துல இருந்து வரேன். என்னுடைய மகளுக்காக நாங்க அண்ணன்ட்டையும் சொல்லியிருந்தோம், மகளை கலப்படாதீங்க, கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார், மகளுக்கு ஒரு நல்ல இடத்துல கேம்பஸ்ல கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி கர்த்தர் பெரிய கிருபையினால கேம்பஸ்ல 2 கம்பெனில எனக்கு வேலை கிடைக்க கிருபை செஞ்சாரு. அதற்காக கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு 2.5 வருஷமா குழந்தை இல்லாம இருந்தது. ஒரே போராட்டமா இருக்கும். வீட்டுல படுத்திருப்பேன், ஒரே பாம்பு கனவா வரும். பார்த்து பயந்துல எனக்கு அநேக தடவை குழந்தை கலைஞ்சிரும். அப்போ நான் அங்கிட்ட வந்து ஜெபிக்க வந்தேன். எங்க அண்ணன் சொன்னாங்க இங்க கூட்டம் நடக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் வண்டலூர்ல இருந்து இங்க வந்தேன். டாக்டர்கிட்ட போய் செக்கப் பண்ணா கூட ஆனா அற்புதம் நடக்கல. அண்ணன்ட்ட வந்து ஜெபிக்க வரும்போது ஃபர்ஸ்ட் மாதம் வந்து எனக்காகவே பேசினாங்க. கர்ப்பத்தின் கனிக்காக எங்க அழுது வந்திருக்கீங்க, ஆண்டவர் உங்களுக்கு குழந்தையை தருவார்னு சொல்லி ஜெபிச்சாங்க. ஜெபம் பண்ணிட்டு வீட்டுல போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வசனத்தை காமிச்சார். நியாயாதிபதிகள் 6:24 இந்த ஸ்தலத்துக்கு ஷாலோம் என்று பெயரிடுவாராக என்ற வசனத்தை காமிச்சாரு. உடனே நாங்க விசுவாசத்தோடு இதே மாதிரி நான் எப்போது எழுதி ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த ஷாலோமுக்காக நன்றி அப்படின்னு இந்த ஒரு போட்டோவை ஒட்டி என்னோட ஆசைகள் எல்லாம் இதுல எழுதி நான் ஆண்டவரோட விசுவாசத்தோடு ஜெபிச்சுட்டே இருப்பேன். 2வது மாதம் வந்து ஜெபிக்கும் போது அவங்க சொன்னாங்க உனக்கு எதிராக செயல்பட்ட சர்ப்பத்தை ஆண்டவர் முறியடித்து போடுகிறார் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து 3வது மாதம் அங்க வந்த ஜெபிக்கும் போது ஆண்டவர் உனக்கு இந்த மாதமே கர்த்தர் அற்புதம் செய்கிறான்னு சொன்னாங்க. அது மாதிரி எனக்கு 10 நாள் தள்ளி போச்சு. ஹாஸ்பிட்டல் போன பாசிட்டிவ் வந்தது. 3 மாதம் தான் வந்தேன். 3வது மாதத்திலேயே ஆண்டவர் எனக்கு கிருபையா அற்புதம் செஞ்சாங்க. நான் விருப்பப்பட்டபடியே எனக்கு ஆண்டவர் ஆண் குழந்தையை கொடுத்து ஷாலோமே கொடுத்து கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாங்க. கர்த்தர் சாட்சி ஆசீர்வதிப்பாங்க. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. எனக்கு மேரேஜ் ஆகி 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. 8 இயர்ஸ்ல 3 டைம் அபார்ஷன் ஆயிடுச்சு. 3 டைம் குழந்தை வளர்ச்சியில் அபார்ஷன் பண்ண சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 வருஷம் குழந்தையே இல்லை எனக்கு. நானும் எல்லா கோயிலுக்கும் போனேன். எல்லாரும் அங்க போ இங்க போ அப்படி சொன்னாங்க. நான் எல்லாத்துக்கும் போனேன். அதுக்கப்புறம் எங்க சித்தி சொன்னாங்க ஆறுதலை தேடி ஒரு நாள் சொல்லிட்டு இங்க நடக்குது பாப்பா போயிட்டு வா அப்படி சொன்னாங்க. நான் இங்க வந்து ஒரே மாசம் தான் ஆகஸ்ட்ல வந்தேன். அதே மாதிரி நான் இப்போ கன்சீவ் ஆயிருக்கேன் 2 months. கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் ஒய்ஃபோட சிஸ்டருக்காக அவளுடைய மேரேஜுக்காக நான் ப்ரே பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அங்கிளும் வந்து ப்ரே பண்ணாங்க. ப்ரே பண்ணி முடிச்ச உடனே அங்கிள் விசுவாசமாக சொன்னாங்க கண்டிப்பாக இங்கே வந்து யாராவது மேரேஜுக்காக ப்ரே பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக மேரேஜ் நடக்கும். நானும் ப்ரே பண்ணிட்டு போனேன். வெளியே போனோடனே நான் கால் பண்ணி சொன்னேன் எங்கள் அத்தைக்கு இது மாதிரி அண்ணா வந்து இது மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை. ரொம்ப நாள் தள்ளி போயிருந்தது. அதே போல் ஒரே வாரத்தில் திடீர்னு எங்கள் அத்தை ஊர்லேருந்து வந்தாங்க. என்னத்தன்னு கேட்டேன். இது மாதிரி அலைன்ஸ் பார்க்க வந்திருக்கேன் நான், நீங்களும் வரணும்னு. அப்போ போய் பார்த்துட்டு வந்தோம். சீக்கிரமா எல்லாமே நடந்தது. போன மாதம் மேரேஜும் முடிஞ்சிருச்சு. ஸோ கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துறேன்.
பிரைஸ் லார்ட். நான் மேல வந்து என்னோட ஸ்டடீஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் வேலை இல்லாமல் இருந்தேன். இங்கே ப்ரேயருக்கு வரும்போது ஆகஸ்ட் மந்த் வந்து எஸ் கூட பேசினாங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 14 அன்னைக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. நான் கரெக்டாக இன்டர்வியூக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது எனக்கு கரெக்டாக கால் பண்ணி ப்ரேயர் பண்ணாங்க. ஆண்டவர் வந்து என்னை செலக்ட் பண்ணுவோம். செப்டம்பர் 15 ஜாயின் பண்ணதுக்கும் கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மே 12ஆம் தேதி வந்து என் மகளுக்கு கல்யாணம் ஆனது. ஆனா ஒரு வருஷமா ஒரே போராட்டம். ஆனா நான் வந்து நம்ம ஸ்டீபன் ஐயாட்ட வந்து ஜெபம் பண்ண வரும்போதெல்லாம், ஸ்டீபன் ஐயா என் தலையை தொட்டு ஜெபம் பண்ணும் போதெல்லாம் தடைகள் எல்லாம் உடைத்து நல்ல காரியம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும் தான் சொல்லுவாங்க. ஜெயத்தை கொடுத்துட்டாரு, கடவுள் முன் சென்றுட்டாரு. இதுதான் அவங்க வந்து என்னோட பேசுவார். ஆனா நான் வந்து அப்பவே பொருத்தனை பண்ணேன், எஸ்ப்பா அந்த கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுச்சுன்னா நான் கண்டிப்பா குடும்பத்தோட நாங்க எல்லாரும் வந்து சொல்லுவோம் எஸ்ப்பா அப்படின்னு. மே 12 கல்யாணம் நல்லபடியா முடிக்க கிருபை செய்தாரு. என் பெரிய மகா வந்து அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க கடவுள் கிருபை செய்தார். மருமகனுக்கு வேலை கிடைக்க கிருபை செய்தாரு. பேரன் சத்தியா பேசாம இருந்தான். போன மாசம் ஐயா ஜெபம் பண்ணும் போது அவன் நல்லா பேசுவான்னு சொன்னாங்க. அதுபோல அவன் பேச ஆரம்பிச்சுட்டான். கடவுளுக்கு கொடாபடி ஸ்தோத்திரத்தை நான் செலுத்துகிறேன். சென்னையில் தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் அன்பரின் மாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகை. ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 2:30 மணி வரை நடைபெறும் இடம் பாலர் கல்வி நிலையம் 5/6 PKN அவென்யூ, அனிதா மெட்ரிகுலேஷன் பள்ளி அருகில், ரிக்கெட் சாலை, வேப்பேரி, சென்னை 7. இது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் அமைந்துள்ளது. தேவ செய்தி அளித்து உங்களுக்காக இருப்பவர் சகோதரர் டி. ஸ்டீபன் அவர்கள். உற்சாகமூட்டும் பாடல் ஆராதனை, அற்புதமான சாட்சிகள், ஆழமான தேவ செய்தி, வியாதியஸ்தர்களுக்காகவும் விசுவாசின் கட்டுகளில் உள்ளவர்களுக்காகவும் கடன் பிரச்சனையில் உள்ளவர்களுக்காகவும் சிறப்பு தனி ஜெபம் ஏறெடுக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு தேவ அன்பை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9840409999 994419 609999. தேவனின் அன்பு ஊழியங்கள் நடத்தும் ஆறுதலை தேடி ஒரு நாள். அற்புத சுகமளிக்கும் கூட்டம் ஒவ்வொரு மாதமும் முதல் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மாலை 6 மணிக்கு கூட்டம் நடைபெற உள்ளது. நடைபெறும் இடம் YMCA மைதானம், 4/கீழ் 341 ராஜீவ் காந்தி சாலை, OMR SRP டூர்ஸ் அருகில், கொடிப்பாக்கம், சென்னை 41. தேவ செய்தி எடுத்து உங்களுக்காக ஜெபித்திருக்கிறவர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்கள். அற்புதமான சாட்சிகள், ஆதரவான தேவ செய்திகள், வியாதியஸ்தர்களுக்காக, கடன் பிரச்சனை உள்ளவர்களுக்காகவும், பிசாசின் கட்டுகளில் உள்ளவர்களுக்காகவும் விசேஷமாக ஜெபிக்கப்படும். அனைவரும் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் தொடர்பு கொள்ள செல்போன் 994149915099 மற்றும் 9919609999. இஸ்ரேல் தேச புனித பயணம். அன்பர்களே, இயேசுவின் பாதங்கள் பதிந்த இடத்தில் உங்களுடைய பாதங்களும் பதியும்படிக்கு நமது அன்பு சகோதரர் சுவிசேஷகர் டி. ஸ்டீபன் அவர்களோடு எகிப்து, யோர்தான், இஸ்ரேல், பாலஸ்தீன தேசங்களுக்கான புனித பயணம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித பயணமானது ஒவ்வொரு வருடமும் மே மற்றும் அக்டோபர் மாதங்களில் நடைபெறும்.
உங்கள் பதிவுக்கு முந்திக் கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ள செல்போன் 7299947999 மற்றும் 9841437999.